ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாட்டின் 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியேற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த உள்ளார். இதற்காக டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுதந்திர தின விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதால் செங்கோட்டைக்குள் சென்று மக்கள் பார்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி செங்கோட்டையில் பாதுகாப்பு ஒத்திகையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செங்கோட்டை வளாகத்திற்குள் 5 இளைஞர்கள் நுழைய முயன்றனர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர். டெல்லி சிறப்பு போலீசார் நடத்திய விசாரணையில் 5 இளைஞர்களும் வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர்கள், 20 முதல் 25 வயது மதிக்கத்தக்கவர்கள் என தெரியவந்தது. எதற்காக செங்கோட்டை வளாகத்துக்குள் நுழைய முயற்சி செய்தார்கள் என போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். செங்கோட்டையை சுற்றி பார்க்க வந்தோம், பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என எங்களுக்கு தெரியாமல் வந்துவிட்டோம், விட்டு விடுங்கள் என இளைஞர்கள் கூறினர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் டெல்லியில் வேலை பார்ப்பதற்காக 3 மாதங்களுக்கு முன் அவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியது தெரியவந்தது. ஆனால் இந்தியாவுக்கு வருவதற்கான எந்த ஆவணங்களும் இல்லை. அவர்களிடமிருந்து வங்கதேச நாட்டு ஆவணங்கள் சிலவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அனைவரும் சட்டவிரோதமாக டெல்லியில் வசித்து வந்தது உறுதியானதை தொடர்ந்து NIA அதிகாரிகளும் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். பயங்கரவாத பின்னணி உள்ளதா என விசாரணை நடத்தப்பட்டது. சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவியதை தவிர அவர்களின் செயல்பாடுகளில் வேறெந்த சந்தேகமும் வரவில்லை. சந்தேகத்துக்குரிய பொருட்களும் அவர்களிடம் இல்லை என தெரியவந்ததாக டெல்லி போலீசார் கூறினர். அதைத் தொடர்ந்து அவர்களை மீண்டும் வங்கதேசத்துக்கு நாடு கடத்தும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் துவங்கியுள்ளனர் என போலீசார் கூறினர். டெல்லி சாணக்கியபுரியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த தமிழக MP சுதாவிடமிருந்து 4.5 சவரன் தங்கச் செயினை பைக்கில் வந்த மர்ம ஆசாமி அறுத்துச் சென்ற சம்பவத்தால் உண்டான அதிர்ச்சி அடங்குவதற்குள் வங்கதேச இளைஞர்கள் பிடிபட்டிருப்பது பரபரப்பை கூட்டியுள்ளது. டெல்லியில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதை இந்த சம்பவங்கள் காட்டுவதாக மத்திய மாநில அரசுகளை எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன.